எங்கள் தங்கத்தையே அதில் வைக்கிறோம் என்று கதறி அழுவோம். சந்திரன் ஒன்று அஸ்தமனமானது என்று ராமச்சந்திரன் என்று அஸ்தமானது என்றான் நடந்திருக்கார். அவனுடைய இறுதி ஊர்வலத்திற்கும் ஈமச் சடங்கிற்கும் அன்றைக்கு ஆன செலவு, அரசாங்கத்திற்கான செலவு 2 கோடி. நாஞ்சில் சம்பத்து நாளைக்கு செத்தால் 2 கோடி ரூபாய் செலவில் ஈமச்சடங்கு நடக்கும் என்று பழனியப்பன் சொல்லட்டு இன்னைக்கு கீரனூர்லேயே செத்து விடுகிறார். நடக்காது. இடுவார் கரம் பார்த்து, இல்லை என்பார் முகம் பார்த்து. பகலில் செத்தால் பாடை வாங்க வழி இல்லை, இரவில் செத்தால் எண்ணெய் வாங்க வழி இல்லை என்று ஏழைகள் வாழுகிற நாட்டில் சுடுகாட்டில் கூட சமதர்மம் இல்லை. சமதர்மம் சாத்தியமாகிற இடம் வாக்குச்சாவடி தான். 6000 ஏக்கர் உள்ள கபில்சிலம் கருப்பையா மூப்பனாரின் புதல்வர், மாட்சிமை தங்கிய மத்திய அமைச்சர், வாயில்லா ஜீவன் வாசனுக்கும் ஒரு ஓட்டுதான். செத்தால் புதைப்பதற்கு ஆரம்பி நிலம் இல்லாத ஏழைக்கும் ஒரு ஓட்டுதான். இந்தியாவினுடைய ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல், அந்த இந்தியாவினுடைய முதல் பெண்மணி ஜனாதிபதி பிரதிபா பாட்டீலுக்கும் ஒரு ஓட்டுதான். ஈரனூர் வீதியில் நடுத்தருவில் பிச்சை எடுத்து நாளை நகர்த்துகிற நடுத்தரு நாராயணனுக்கும் ஒரு ஓட்டுதான். அகில உலக பேரழகி ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சனின் காதல் மனைவி, அமிதாப் பச்சனின் அருமந்த மருமகள். ஒரு விளம்பர படத்திற்கு முகம் காட்டுவதற்கு 30 கோடி ரூபாய் கேட்கிற கோடீஸ்வரி. நீல கண்களால் ஜாலம் செய்கிறாளே ஐஸ்வர்யா ராய், அவளுக்கும் ஒரு ஓட்டுதான். கனிமொழிக்கும் ஒரு ஓட்டுதான். ஒரு ஓட்டின் மூலம்தான் இந்த நாட்டில் படிந்திருக்கிற கேட்டை மாற்ற முடியும் என்று அண்ணா சொல்லி, the revolution not by bullets but by ballots, வேட்டுகளின் மூலமும் வெடிக்குண்டுகளின் மூலமும் செய்ய முடியாத புரட்சி ஓட்டுகளின் மூலம் செய்ய வாருங்கள் என்று அறைகூவல் விட்டு, நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலை அரசர்கள் ஆக்கிரமித்திருந்த காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்திற்கு அண்ணா தமிழ்நாட்டில் முடிவுரை எழுதினார். அண்ணா உருவாக்கிய அந்த அதிசயத்தை இந்தியாவில் வேறு எந்த தலைவரும் செய்ய முடியவில்லை. அண்ணா அந்த அதிசயத்தை நிகழ்த்தினார். தன்னுடைய சுயநலத்திற்காகவும் சொந்த லாபத்திற்காகவும் அதே காங்கிரஸ் கட்சியோடு அண்ணா தலைமை தாங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் கைகோர்த்துக் கொண்டது என்றால் இது ஜனநாயகத்திற்கே பங்கம், இது ஜனநாயகத்திற்கே செய்த துரோகம். இந்திய அரசியலில் காங்கிரஸ் தலை தூக்க முடியாது ஒரு மாநிலத்தில் என்றால் அது தமிழகத்தில் என்ற ஒரு வரலாற்றை அண்ணா பதிவு செய்தார். அந்த காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் கொடுப்பதற்கு, தோள் கொடுப்பதற்கு அண்ணாவின் பாசறையில் வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தம்பிமார்கள் களத்துக்கு வருகிறார்கள் என்றால் இது வெட்கக்கேடு, இது வேதனைப்பாடு. நான் அரசியல் பேச விரும்பவில்லை, நடப்பதை சொல்லுகிறேன். திருமங்கலத்தில் என்ன நடந்தது? இன்றைக்கு அதீத பெரும்பான்மை, இந்த தம்பிங் மெஜாரிட்டி பெற்றிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடைத்தேர்தலில் நிற்க முடியவில்லையே. கம்பத்தில் களத்துக்கு வரவில்லை. தொண்டாமுத்தூர் வேண்டாம் என்றார்கள். இடைத்தேர்தலில் நிற்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இடைத்தேர்தலை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு ஆளுங்கட்சியின் அட்டகாசமும் அத்துமீறலும் அதிகார துஷ்பிரயோகமும் கொடிகட்டி பறந்தது. திருமங்கலம் இடைத்தேர்தலில் அதிமுக களத்துக்கு வந்ததென்றால் வைகோவின் தொண்டன் வஞ்சனம் முறித்துக் கொண்ட களத்தில் நின்றான். வாருங்கள். நான் கேட்கிறேன், என்ன நாடு இது? எதுவும் சாஸ்வதம் அல்ல. மட்டன் சாப்பாடு போட்டு இலைக்கடியில் 1000 ரூபாய் வச்சு கொடுத்தான் அண்ணா அழகிரி. 1000 ரூபாய். அவன் அந்த சிவப்பு நோட்டையே பார்த்ததில்லை. 1000 ரூபாய் கிடைச்சிடுச்சு. திருமங்கலம் ஃபார்முலான்னு அதுக்கு பேரு. எங்க ஊர்ல 4 மாசம் முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்து என் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு இலையை தூக்கிட்டான். ஏன் தூக்குறேன்னு கேட்டேன். திருமங்கல ஞாபகத்தில் தூக்கிட்டேன். அவன் திருமங்கலத்தில் உள்ளவன். ஓட்டுக்கு 1000 ரூபான் கொடுத்துட்டான். இந்த தேர்தலையும் கொடுத்துட்டான். புதுக்கோட்டையில பெரிய அண்ணன் மகன் அரசு எல்லா வாக்காளர்களுக்கும் 500 ரூபாய் கொடுத்துட்டான். நேரு
மலைக்கோட்டை பிள்ளையாரையே விலைக்கு கேட்டவன்.